செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வுல உங்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி பேசலாம். தினத்தந்தியில மனைவிக்கும் காதலிக்கும் தடையா அப்படிங்கிற ஒரு தலைப்புல கிரிக்கெட் வீரர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது மனைவியையோ காதலியோ அழைச்சி செல்லலாமா கூடாதா அப்படின்னு அதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை கிரிக்கெட் வாரியம் சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு தினத்தந்தி தலையங்கம் சொல்லுது. இந்து தமிழ் ராணுவத்துக்கு தேவையான நவீன ஆயுதங்கள் சாதனங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கிறத பத்தி தற்சார்பை நோக்கி அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. ராணுவத்தில் மட்டும் தற்சார்பு போதாது, மற்ற துறைகளிலும் தற்சார்பு வேணும், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு தினத்தந்தி தலையங்கம் இந்து தமிழ் தலையங்கம் சொல்லுது. தினமணியில விஜயமும் வெற்றியும்ங்கிற தலைப்புல பிரதமர் மோடியுடைய ஜப்பான் பயணத்தை பத்தி தலையங்கம் வந்திருக்குது. இன்னும் பல நாடுகளுக்கு மோடி பயணிக்க இருக்கிறாரு. அந்த நாடுகளின் ராஜதந்திர வலையில விழுந்து விடாமல் இந்தியாவுக்கான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யணும் அப்படின்னு தினமணி சொல்லுது. தினமலர் இதுலயும் மோடியின் ஜப்பான் பயணம் தொடர்பாக ஜப்பானுடன் நெருக்கம் காணும் முயற்சி, மோடியின் தனி பாணி அதிக பலன் தரும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் வந்திருக்குது. ஆசியால சீனாவை தாண்டி நாம் வளர்றதுக்கு ஜப்பானின் நட்பு உதவும் அப்படின்னு தினமலர் சொல்லுது. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் இந்திய இளைஞர்களின் திறன் மேம்பாடு தொடர்பாக தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. 15 to 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 2% முறையா வேலைத்திறன் பயிற்சி பெற்றிருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. திறன் மேம்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்தியா உலகத்தில் சிறந்த நாடாக வளர முடியும் அப்படின்னு ஹிந்து சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பிரதமர் மோடியின் 100 நாள் ஆட்சி பற்றி தலையங்கம் வந்திருக்கு. மோடிகிட்ட இருந்து மக்கள் மாயாஜாலங்களை எதிர்பார்க்கிறாங்க. ஆனா முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாட்டை மோசமான நிலையில விட்டுட்டு போயிருக்கு, அதை சரி செய்யணும், மோடி சரியான பாதையில தான் இப்ப பயணிக்கிறாரு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. பாலு, உங்களுடைய தேர்வுல நீங்க முக்கியமாக கருதக்கூடிய செய்தி பற்றி பேசலாம். இந்த தலையங்கத்தை பற்றியே கூட எனக்கு தோணுது. எக்ஸ்பிரஸ் தலையங்கம் ரொம்ப உறுத்தலாக இருக்குது. என்ன சொன்னால், நாடை ஏற்கனவே இருந்த மன்மோகன் சிங் அரசு ரொம்ப மோசமான நிலையில் விட்டு போயிருக்கு. அது சரிப்படுத்தணும்னு சொன்னால் பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்கிலேயே போகணும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே முரணான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி ரயில்வே கட்டணம் உயர்த்தினதுலேருந்து தொடர்ந்து இன்றைய வரையில் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், நாங்கள் காங்கிரஸ் என்ன செஞ்சாங்களோ அந்த கொள்கையை தான் கடைப்பிடிக்கிறோம்னு சொல்கிறார்கள். இது 100க்கு 100 விழுக்காடு உண்மையும் கூட. அவங்க இந்த திட்ட கமிஷனை தீர்க்க போகிறேன், பேரை மாற்ற போகிறேங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச், சும்மா ஒரு முக ஒப்பனைக்கான சில மாற்றங்கள் தானே ஒழிய அதெல்லாம் அடிப்படையான கொள்கை மாற்றங்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாஜக இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான பொருளாதார சூழ்நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இந்த உலகமயம், தனியார் மயம், இதை எதிர்த்து அது தன்னுடைய அடிப்படையான கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் ரொம்ப அழகான நல்ல கான்கிரீட் ரோடு போட்டிருக்கு. அதை பாஜகவில் தகர்க்க முடியாது. இவர்கள் செய்வது எல்லாமே என்ன நடக்கும் என்று சொன்னால், அப்படி இப்படி கொஞ்சம் மேலடியாக இந்த விளம்பரத்திற்காகவும் தேர்தல் உத்திகளுக்காகவும் பேசக்கூடிய அந்த விளம்பர வாசகங்களாகத்தான் இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் இருக்காது. அதை ஏன் எக்ஸ்பிரஸ், அதை விட எக்ஸ்பிரஸ் நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம், பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றுன்னு சொல்லலாம். அது ஏதோ வேறுபட்டதுங்கிற மாதிரி சொல்வது அது தவறாக திரித்து கூறக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். தலையங்கத்தில் உன்னை பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்த செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் வீரர்கள் மனைவி காதலை அழைச்சிட்டு போகிறத பற்றி சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை தடை செய்வது தான் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அடிப்படையில் ஏராளமான விளையாட்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபென்சிங் மாதிரியான விளையாட்டில் எனக்கு தெரியும் நிறைய இளைஞர் இன்றைக்கு புதுசாக அந்த விளையாட்டுகளுக்குள்ளே வராங்க. அதெல்லாம் போட்டியிடக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள்லாம் ஒரு சர்வதேச போட்டிகளுக்கு போகிற போது கூட ஒரு உதவியாளரை அழைத்து செல்லக்கூட அரசு உதவியோ பண உதவியோ கிடையாது. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி போட்டிகள்லாம் இப்போ எண்ணற்ற விளையாட்டுகளில் அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவியாளர் அழைத்து செல்லக்கூட பல விளையாட்டுகளில் அனுமதிக்காத ஒரு நாட்டில் கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டும் இப்படி அவர்கள் குடும்பத்தினர் அழைத்து கொண்டு போகலாம்னு இருக்கிற அணுகுமுறையை ரொம்ப தவறான அணுகுமுறை. நான் இன்னைக்கு பகிர விரும்புகிற செய்தி அந்த காந்திய வழியில் அம்மாவின் ஆட்சி என்ற தலைப்பில் கற்றை போட்டி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. +2 +1 மாணவர்களுக்கு கல்வி அதிகாரி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையை நானும் பார்த்தேன். அதில் அம்மாவின் ஆட்சி என்ற வார்த்தையை குறிப்பிட்டே தான் எழுதியிருக்கிறார்கள். இதில் என்னென்னா, இதே அரசாங்கம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அம்மா என்ற சொல் முதலமைச்சரை குறிக்காது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசுடைய அட்வொகேட் ஜெனரல் ஒரு வழக்கில் வாதாடினார். அது பொது சொல் தான்,
இந்த முதலமைச்சரை குறிக்காது என்று சொல்லி. இப்போ இந்த போட்டிக்கு இங்கே வைக்கிற போது இந்த இடத்துல அம்மாவின் ஆட்சின்னு அவங்க குறிப்பிடுறது எந்த அம்மாவின் ஆட்சியை? ஒவ்வொரு வீட்லயும் நடக்கக்கூடிய அம்மாவின் ஆட்சி. அது காந்திய வழியில் அம்மாவின் ஆட்சி குடும்பத்திலேயா இங்க எந்த அம்மாவை சொல்றாங்க? இல்ல அது நமக்கு கேட்க கிண்டலாம் சொல்லலாமே ஒழிய அவர்கள் குறிப்பிடுவது முதலமைச்சரை தான், அவரைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அவரை எப்படி ஆட்சி எப்படின்னு தான் எழுதணுங்கிறாங்க. ஆனால் இந்த பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 7500க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அரசு காந்திய வழியில் இந்த அரசு எப்படி நடக்கிறது என்று ஒரு போட்டி வைப்பது இருக்குல்ல. ஆனால் நான் இந்த +2 +1 மாணவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு பூராவும் இந்த மதுக்கடைகள் அனைத்துக்கும் அம்மா ஒயின்ஸ் என்று பெயர் வைக்க வேண்டும், அப்போதுதான் அம்மாவின் காந்திய ஆட்சி முழுமையடையும் என்று இந்த கட்டுரை போட்டிகளிலும் பேச்சு போட்டிகளிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taka,